சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் நம்ம எதிர்பார்த்த டிக்கெட் டு ஃபினாலேங்க. போன வாரம் டாப் 10 செலிப்ரேஷன் நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டஸ்டண்ட்க்கு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஜோடி செட்லேருந்து வந்து அவங்க பேர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டு இதில் ஒருத்தவங்க செலக்ட் பண்ணி அந்த டிக்கெட்டை கொடுப்பாங்க. அவங்க ஃபைனலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நடக்கும். அவங்களுக்கு டிக்கெட் வழங்கினா ஒரு 5 பேர் அந்த மாதிரி வந்து செலக்ட் செய்யப்படுவாங்க டைரக்ட் ஃபினாலேக்கு. இப்போ பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு காம்படிஷன் போயிட்டுருக்கு. இதில் 10 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் யாரெல்லாம் வந்து ஒரு அரியணை மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு வேளை க்ரீன் லைட் வாங்குறவங்க, அதாவது அந்த கோல்டன் பஸ்ஸர் வாங்குறவங்க எல்லாம் அதில் ஏறுவாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்ஸி, வைஷ்ணவி, நம்ம ஜான் வாங்கியிருக்காரு, விக்னேஷ், அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அண்ட் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன், இவங்க எல்லாருமே ஏறியிருக்காங்க. ஜீவிதா, இவங்க எல்லாருமே வந்து அந்த அரியணை ஏறியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களாம் கோல்டன் பஸ்ஸர் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஏறாதது அப்படின்னு ப்ரொமோவில் காட்டப்படாதது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லின்சி காட்டப்படல. அப்புறம் நம்ம சஞ்சீவ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதி, இவங்க 3 பேரும் வந்து காட்டப்படல. ஒருவேளை இவங்க வந்து கோல்டன் பஸ்ஸர் வாங்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. ஆனால் ஃபஸ்ட் ப்ரோமோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை வச்சு நம்ம இன்னும் முடிவுக்கு வர முடியாது. அதே மாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக ஒருத்தவங்க அந்த டிக்கெட்டை வாங்கியிருப்பாங்க. யார் அந்த நபராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஜான் வந்து இந்த தடவை கோல்டன் பஸ்ஸர் வாங்கியிருக்காருங்க. அதனால தான் அவரும் அந்த அரியணை ஏறிட்டார். ஸோ அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் இருக்க போக ஃபில்டர் பண்ணிட்டே வருவாங்க. காம்படிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆகும். ஜானுக்கு இருக்க ஃபேன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அவர் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அவர் நிறைய எஃபோர்ட் போட்டு அதனால் இந்த தடவையும் கோல்டன் பஸ்ஸர் வாங்கியிருக்காரு. நம்ம டெய்ஸிலாம் சூப்பராக அந்த புன்னகை மன்னன்லேருந்து கவிதை கேளுங்கள் அந்த சாங்கு, இந்த மாதிரி. அப்புறம் நம்ம ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் பார்த்திங்கன்னா பழைய பாட்டு ஒன்று பாடுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து சூப்பராக பாடினதுனால எல்லாருக்குமே கோல்டன் பஸ்ஸர் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த டிக்கெட் டு ஃபினாலே வென்றவங்க யார் அப்படின்றது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.